சார் நல்லா இருந்தா பொறாமைப்படுகிறான், கெட்டு போயிட்டா சிரிக்கிறான். உறவு அன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு வீடு வாங்கினங்க, கிரகப்பிரவேசம் புலிச்சலூர்ல. ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் அதானே சார் கனவு. வீடு வாங்கினேன். ஊர்ல இருந்து எங்க மாமா விடிய கால 4:30 மணிக்கு வந்தார். வந்து இங்க வாங்கினேன், வாங்கி கட்டி தான் வந்தேன். இங்க ஏரோட்ராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு ஆரம்பிக்கிறான். எனக்கு டென்ஷன் ஆச்சு. விடிய காலம் 4:30. ஃபர்ஸ்ட் ஆளே அவர் தான். ஏரோட்ராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு. இதுக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்கான். நான் சொன்னேன் இல்லை, படித்தேன் அப்படின்னு. அதுக்குள்ளே என் ஒய்ஃபு போய் இல்லை இங்கே வராது. இல்லைம்மா வருதுன்னு சொன்னாங்கம்மா. இல்லைம்மாம்மா இங்கே 30,000 வீடு இருக்குது, வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. உனக்கு தெரியுமா? என் ஒய்ஃப் கிட்ட சண்டைக்கு போகிறாரு. உனக்கு தெரியுமா? கவர்மெண்ட் நினச்சா ஒரே நல்ல புல்டோசர் வச்சு இடிச்சிருவான் சார். அவன் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். என் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்காமல் போகிறதுன்னு ஒரே முடிவோடு இருக்கான். இவனே பொதுநல வழக்கு போடுவான் போல இருக்குது, எனக்கு இங்கே தான் ஏரோட்ராம் வேணும்னு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது என்ன சார்? இந்த விழாலாம் நண்பர்களாக இருக்கிறதுனால இவ்வளோ நல்லா நடக்குது இல்லையா? உறவுக்காரங்களாம் இருந்தால் ஒன்றும் வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு மட்டும் 5 புக்கு, மோகன சுந்தரத்துக்கு 3 புக்கு ஆணுவான். அதான் கொடுத்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். இல்லை சித்தப்பா பெரியப்பா அந்த சண்டை வரும். வரவேற்புரை எங்கள் சின்ன மாமனார் தான் பண்ணணும் வரும். இவனுங்க ஒன்றா சேர்றது கல்யாணத்தில் மட்டும்தான். கல்யாணத்தில் கூட பாருங்க, சண்டை இல்லாத கல்யாணமே ஏதாவது உண்டா சார்? ஏதாவது ஒருத்தர் சண்டை வலிக்கிறதுக்குன்னே போவான். அதை சண்டை நடுவில் சொல்லுவான். என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்கலாம் தான் வந்தேன். டை நீ வரக்கூடாதுன்னு அவன் போடல. அதை என்ன நேரில் கேட்கறது சார்? சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நாய் வளர்க்குறதேங்க சொந்தக்காரனை துரத்துறதுக்கு. ஆமாங்க, வீட்டுக்குள்ளே போனால் நாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது டாபர்மேன், பிடிச்சா கழுத்தை தான் பிடிக்கும். 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தவன் 2 ஹவர்லேயே கிளம்பிடுவான். அப்படி தானே? என்ன உறவுகள் பாழா போச்சு. வள்ளுவர் காமிக்கிற குடும்ப நலம் இல்லை, எதையுமே நிற்க. அதற்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படித்தோமா சாய்ஸில் விடுறோம் நம்ம திருக்குறளைய. பிள்ளைகள் வளர்ப்பது இல்லை. குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்றார். இருக்கவும் முடியல, அது வேற விஷயம். மனைவி, குழந்தை, பெற்றோர் 3 பேரையும் பார்த்துக்கணும். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆம்பளையங்க சிலபஸ் இல்லை. ஸ்கூல் எக்ஸாம், கல்லூரி காலேஜ் எக்ஸாம் மாதிரி தான். காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக இது எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு முறை. அதுலேயும் சிலபஸ் உண்டு. அந்த சிலபஸை விட்டு வெளியில் வந்ததுன்னா நீங்கள் கேள்வி எழுதினாலே உங்களுக்கு மார்க்கு. அப்படி தானே? ஆனால் குடும்பத்தில் அந்த மாதிரி இல்லைங்க. டெய்லி எக்ஸாம், சாய்ஸும் கிடையாது, சிலபஸும் கிடையாது. கிளம்புறேன், என் ஒய்ஃபு உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்காங்க சொல்லி தான் ஆகணும். எடுத்த உடனே அதை விட்டு முடியாது. அவள் ஆக்சுவலாக உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ நாள் இருக்கிறான்னு தான் கேட்க வந்தா. ரொம்ப கோச்சிக்கு போகிறேன்னு இன்னும் எவ்வளோ நாள் வீட்டில் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். கேட்க முடியாது. ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எங்கள் அம்மா இடுப்பில் கை வச்சு சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க. அதாவது நம்மளால் எது முடியாதோ. எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈசி சேரில் படுத்துனுக்கிறாரு. அவங்க பையன் நான் என்ன பண்ணுவேன்? முடியல. ஒய்ஃபு சொல்கிறாங்க நம்மகிட்டயே. நான் சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒய்ஃபு நம்மகிட்டயே சொல்கிறான். சார் நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? மொத்தம் 40 லேடிஸ் சார். ரொட்டேஷனில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறான். வேற ஒன்றும் இல்லை, பெஸ்டெல்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒன்று. அது ஒரு முறை வாங்கினதுங்க 2வது வாட்டி வாங்கத்துக்குள்ள ரிட்டையர் ஆகிடும். ஏன்னா 40 வருஷம் ஆகுது. அது இந்த வருஷம் இவளுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தவன் சும்மா இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருக்கலாம். அவன் சும்மா இல்லாமல் ஒரு புத்தர் சிலையை கொடுத்துட்டான். அவள் அதை பெருமையாக எடுத்துன்னு வந்துட்டான். பெஸ்ட் விமன் நினச்சிக்கினேன். எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, எங்கள் ஆஃபீஸில் பெஸ்ட் விமன்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாளா சார்? எங்கள் அம்மா உடனே இந்த சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது. எது? புத்தர்.
குடும்பத்துக்கு ஆகாதுன்ட்டாங்க. அவங்க ரொம்ப நாளா என் ஒய்ஃபி அதை தான் சொல்லினுக்கிறாங்க, இவளை வீட்டில் வைக்காத குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. ரெண்டும் சண்டை போட்டுனுக்குது. நான் ஆஃபீஸை விட்டு போகிறேன் உள்ள. என்ன இந்த வீட்டில் எனக்குன்னு சுதந்திரம் இல்லை. யார்? என் ஒய்ஃபு. எனக்குன்னு அவார்டு கொடுத்தாங்க, அதை வீட்டில் வைக்க வேணான்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா, புத்தர் இங்கே இருக்கக்கூடாது, சிம்பிள், வீட்டுக்கு ஆகாது. சார் அவங்களுக்கு தெரியாது சார், எங்கள் அம்மா படிக்காதவங்க. எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு புத்தர்ன்றவர் நடு ராத்திரியில் ஒய்ஃபை குழந்தைய விட்டுட்டு வெளில போயிட்டு வரும். அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுங்க. நான் அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து புத்தர் சொன்ன 8 பேருண்மைகள், ஆசையை துன்பத்துக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாதா? முடியாது. அப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் என் ஒய்ஃபு கிட்ட. இந்தா இது அம்மாவுக்கு புரியல, நீ இது ஆஃபீஸுக்கே எடுத்தும்போ, உன் டேபிளில் வை, போகிற வரவெல்லாம் பெஸ்ட்டு பார்க்கட்டும் போ. அது நல்ல குடும்பத்தை. சார் என்ன ஒரு ஒற்றுமை, அன்பு இல்லாத என்ன இதுக்கு போய் படிக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு போய் நம்ம திருவிழாவையோ இல்லை இங்கே புக்ஸ் எக்ஸிபிஷனில் புக்கு வாங்கி, அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு படிப்பு தேவையாங்க? ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு படிமை தேவையா? படித்தவற்றில் நிற்க நம்ம மறுக்கிறோமே, அதுதான் மனக்குறைவு. சார் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? நம்ம டைரக்டர் சார் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் படிப்பார். அப்பான்னு ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கக்கூடாது. உண்மையான ரோல் மாடல் குழந்தைக்கு யார் தெரியுமா சார்? சும்மா மகாத்மா காந்தி, அப்துல், குழந்தைக்கு ரோல் மாடல் அப்பா அம்மா தான். குழந்தைக்கு ரோல் மாடல் அவன் வளர்ந்து முடிஞ்ச பிறகு அவன் டிசைட் பண்ணிக்கிட்டான் யார் ரோல் மாடல். குழந்தையா இருக்கும்போது ரோல் மாடல் அப்பா தான். இந்த பெண்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சுந்தரகாண்டம் படிங்க, சுந்தரகாண்டம் படிங்கன்னு. பெண்களை படிச்சு என்ன பயன்? இன்னைக்கு எப்படி இருக்கு நாடு? விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாத குடும்பமே அப்படிதானே சார். விட்டு கொடுக்கணும் சார், அது இல்லை சார். வீடு கோடை விடுமுறைன்னு வீடு லீவ் விடுறான் சார் கோர்ட்டுக்கு, மெயின் கோர்ட்டுக்கு. குடும்ப நீதிமன்றத்துக்கு மட்டும் லீவ் விட மாட்டான். அது பெரிய கியூவா நிற்கிது. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. அன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான். ஜட்ஜி கேட்குறாரு, மா கல்யாணம் ஆகி 6 மாசம் தானம்மா ஆகுது, கொஞ்சம் யோசிக்க கூடாதான்னு. பாவம். இது யுவர் ஆனர், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. யார் பேச்சும் கேட்காதனால தான் அங்கே வந்து நிற்கிது சார். கணவனுடைய எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு கொடுக்கிற தன்மை பெண்களுக்கும், பெண்களை எல்லா இடங்களிலும் விட்டு கொடுக்காத தன்மை ஆண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொன்னது, நம்முடைய இதிகாசங்கள் சொன்னது, நம்முடைய புராணங்கள் சொன்னது. நாம் படித்தோம், மறந்து விட்டோம், நிற்கவில்லை. அதான் பிரச்சனை. ஒரு ரோல் மாடல்னா அப்பா தான். இப்ப எப்படி இருக்காங்க அப்பா? இல்ல, நான் அதெல்லாம் இல்லைங்க. ஒரு அப்பா போட்டு பையனை அடிக்கிறாரு, பின்னி எடுக்கிறாரு. ஏங்க பையனை அடிக்கிறீங்கன்னு தெரியாது சார் உங்களுக்கு. விற்கிற விலைவாசியில் A4 ஷீட்டு, பென்சில், பேனாலாம் துட்டு குத்து வாங்கிட்டு வரான் சார். இவன் சொல்லி இந்த ஆஃபீஸ்ல இருந்து நம்ம எடுத்துன்னு வர மாட்டோமா சார் அப்பா? ஸோ பையன் என்ன நினைச்சிட்டான், A4 ஷீட்டும் பென்சில் பேனாவும் காசு கொடுத்து வாங்குறது இல்லை, ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துன்னு வர்றது. நீ யார் ரோல் மாடலு? ஃபோன் அடிக்குது, நான் இல்லை சொல்லு, இல்லை சொல்லு, இல்லை சொல்லு. நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் குழந்தைக்கு. இந்த பெற்றோர்கள் எல்லாம் எல்லாமே 40 வருஷம் முன்னாலேயே இருக்காங்க. அதான் பிரச்சனை. இந்த சிக்கன் குனியா மாதிரி அந்த கால மேனியா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல நடந்து போனோம். போ, நீ நல்லா இருக்க, எனக்கு பைக் வாங்கி கொடு. எல்லாத்துக்குமே குழந்தைகளை குறை சொல்ல முடியாது. குழந்தைகளை சுதந்திரமாக விடணும். முடி வெட்டிட்டு வரான் சார் ஒரு பையன். டாய் நில்லு அப்படின்னு. இவர் பெரிய ஹேர் ட்ரெஸ்ஸர் மாதிரி. யார்? அப்பா. நான் அப்படியே இருக்குது. பின்ன மொட்டை அடிச்சிட்டா வருவான். எவ்வளோ கொடுத்த? 300 ரூபா. 300 தான். இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறானுங்க. 300 தான். அங்கே ஏன் வெட்டினேன்? நான் வெட்டுற இடத்துல வெட்டுறதானே. எது? சந்து முனையில் சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த சலூனுங்க. சலூனே பேரே நேஷனல் சலூனு. அந்த போர்ட்லேயே காந்தி தாத்தா, வல்லபாய் பட்டேல், நேரு போட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டின்னு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் வெட்டினார். அவன் இந்த காலத்து பையன்.
நான் இன்னும் சொல்றேன், வரதட்சணை என்பது இளைஞருடைய பிரச்சனை அல்ல. இளைஞர்கள் யாருமே வரதட்சணை கேட்கறதே இல்லைங்க. ரோல் மாடலா இருக்க வேண்டிய பெற்றோர்கள் செய்கிற நாசம். அதான உண்மை சார். பையன் டே உனக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க போனா அவ்வளோ மகிழ்ச்சி சார். ஏன் சார் வரதட்சணை என்னைக்கு போறான், பாவம் நம்மளுக்கும் பொண்ணு கொடுக்குறாங்களேன்னு ஓடுறான். பசங்க பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தாலே பிடிச்சிருவானுங்க. ஏன்னா ஏதோ ஒன்று நல்லது வாழ்க்கையில் நடந்தா சீக்கிரம் நடந்தா சரின்னு. சைக்காலஜி அதாங்க. போய் பார்த்து பொண்ணை பார்த்தோன்னு பிடிக்குதுன்றான். வீட்டுக்கு வந்து அம்மா சொல்லுங்க இந்த இடம் சரி வராது நம்மளுக்குன்றாங்க. ஏன் துட்டு கொடுக்கல. வரதட்சணை என்பது பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, பெற்றோர்கள் பிரச்சனை. அது தப்புன்றது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் தெரியும்? தெரியல. அசிங்கமாக இருக்குங்க. மாமனார்கிட்ட பைக்கு வாங்கின்னு ஓட்டுறது கூச்சமாக இருக்குது நமக்கு வண்டி எடுக்கிறதுக்கு. என்னங்க அழுக்கு அப்படியே இருக்குது அப்படின்றான். ஏன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்து தொச்சின்னுக்கிறேன் உட்காந்து. யார் கேட்கறது? அப்படிதான். காதல் என்பது எந்த காலத்திலுமே உண்டுங்க. ஏன் திடீர்னு எதிர்ப்பு? உங்க சங்க இலக்கியம் சொல்லாத காதலா? எல்லாமே சொல்லியிருக்கு. ஏன் எதிர்ப்பு? எதிர்க்கிறோம். அப்பாங்களாவது பரவாயில்லைங்க, ஒரு வாரம் உம்முன்னு இருந்துட்டு சரியாயிடுவாங்க. இந்த அம்மாங்க விடாது. இந்த மூஞ்சி அப்புறம் லவ் பண்ணது 2-3 நாள் தொடர்ந்து சொன்னோன்னு நம்மளுக்கே சந்தேகம் வருது. நம்மளுக்கு கிடைச்சது இந்த மூஞ்சி தான். தப்பு பண்ணிட்டோமோன்னு. சார், உறவுகளிடம் இருந்து மனிதர்களை பிரிப்பது பெற்றோர்கள். சில சமயங்களில் சில குடும்பத்தில் டாய் கல்யாணத்துக்கு வா, ஆனால் அத்தை கிட்ட பேசக்கூடாது. ஏன்? அவங்க பேச மாட்டாங்க. அத்தை கிட்ட பேசாத. பையன் யோசிக்கிறான், அத்தை கிட்டே பேச முடியாதுன்னா அவங்க பொண்ணுகிட்ட பேசவே முடியாது. அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு? நான் வரலன்றான். இல்லை நீ கண்டிப்பாக வரணும். ஏன் வரணும்? உன்னை எப்படி வளர்த்துக்கிறேன்னு நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது நம்மளை டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்து போகிறாங்க. எப்படி பார்க்குறேன் பாரு. எல்லாமே எல்லாமே எதை நாம் நினைக்கிறோம், எது சொன்னது. இந்த நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா? விதி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி சார், ரொம்ப பிரச்சனையில ஸ்ட்ரெஸ் இருக்கா, வெளியில வர்றதுக்கு ஒரு வழி விதி. அதை நாம் தப்பா எடுத்துக்கிறோம். சில பேர் எல்லாத்துக்குமே விதி மேல பழி போடுவோம். பார்த்துருக்கீங்களா? விதி என்பது என்ன தெரியுமா? ரொம்ப பிரச்சனை சார். ராமர் சொல்லியிருக்கார், நதியின் பிழை என்று, விதியின் பிழை விடு. இந்த விதியை நம்ம அதை ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துக்கும் சோம்பேறிங்க எல்லாம் சொல்லும். நான் போகும்போது எனக்கு விதி சார், நான் நிற்கிற பஸ், நான் எதிர்பார்க்குற பஸ் வராது சார். ஏன்? நீ சரியா போட. இந்த பந்தியில பச்சடி வச்சுன்னு போறான் சார், இவனுக்கு வைக்காம போயிட்டான். அதில் என்ன கூப்பிட்டு வெயிடானா வச்சிட போகிறான். கேட்கவும் மாட்டான். அந்த பச்சடி போடோடையே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அவனை கூப்பிட்டு உங்களுக்கு பச்சடி போடல போல இருக்குன்னு அவன் வேலை முடிஞ்சது. என் விதியே அதான் சார். எது? நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது புள்ள, எப்பவுமே இப்படிதான். முதல் பிள்ளையா இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டேய், முதல் பிள்ளையா இருந்தாலும் பச்சடிக்கு எங்கேயோ உட்காந்து இருக்க போகிறேன். எதுக்கு எதை யூஸ் பண்றதுன்னு இல்லையா? நம்பிக்கை. நம்ம இவரு நல்லா பேசிட்டு போனார். இந்த மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண்ணன்று எழு திற எல்லாம் போய் படிச்சோம். யார் கேட்டது? இறை நம்பிக்கை வை என்றோம். இப்ப நம்ம கொஞ்சமா மாறிட்டோம். இறை நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாம் கிரகங்கள் பின்னால போக ஆரம்பிச்சிட்டோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி. சார், ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி எல்லா அலஜியும் வந்துடுச்சு விஞ்ஞானத்தில். நம்மால் இன்னும் நேமியாலஜியில் பிடிச்சினுக்கிறான். அவர்கிட்ட போ சார், பேர் மட்டும் மாத்தவர் எங்கேயோ போயிடுவேன். எங்கே போயிடுவேன்? எங்கேயோ போயிடுவேன். போனேன். பேர் மோகன சுந்தரம். மாற்றவனா? பயந்துட்டேன். இவர் யாரை யார் போனாலும் பேர் மாற்றுவார், நம்மளுக்கு மாற்றலையேன்னு. நல்லா இருக்கு சார், தேங்க்ஸ் சார்ண்ணா. இன்ஷியல் என்னானா? எஸ்ன்னு அதை மாற்றிடும். அதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்சம் ரூபாய் கடனும் அந்த இன்ஷியலை மட்டும்தான். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது? எதுவாது எதுக்காக என்னத்துக்கு பண்ணுறோம் புரியாது சார். லாஃபிங் புத்தான்றது சீனாவுடைய இது சார்.
என் ஒய்ஃப் அதை சாமி நினச்சின்னு உள்ளே வச்சுக்கிறான். அன்னைக்கு பார்க்குற பெரிய மூட்டை வச்சுன்னு ஒரு இவ்வளோ பெரிய பொம்மை. என்ன இது குபேரங்கண்ணா. நான் சொன்னேன், ஐயோ துணி துவைக்கிறோன்னு நினச்சேன் நான். என்ன மூட நம்பிக்கை தெரியல. இந்த பொங்கல் போச்சு இல்லையா, என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கிளப்பி விடுறது தான். இந்த வருஷம் ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லையா. எந்த வருஷம் தான் ஆம்பளைங்களுக்கு டைம் சரியா இருந்தது. இந்த வருஷம் ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லையா, உயிருக்கு ஆபத்து வருமா, அதனால் வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்கன்னு என் தங்கச்சி என் ஒய்ஃபுக்கு கிட்ட சொல்லிட்டு வச்சுடுச்சு பொழுது. நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டேன், என்ன எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. கேட்டேன் என்னான்னு. உங்கள் தங்கச்சி வேறு வேலை இல்லை அப்படின்னா. என்னவான்னு. ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லை, உயிருக்கு ஆபத்தான், அதனால் விளக்கு வைக்கணுமான்னு. நான் ஏன் வைக்கிறியானே. இப்போ நீங்கள் வேறு உங்கள் தங்கச்சி உளருங்கண்ணே. நான் லைட்டாக பயந்துட்டேன். உண்மையிலே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இல்லை ஏன் வையானே. அட உங்கள் தங்கச்சி நடந்து சொல்லி என்னைக்குங்க நடந்துக்கிட்டு விடுங்கன்றான். அப்புறம் செல்ஃபோன் எடுத்து மொட்டை மாடிக்கு போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃபு தான் வைக்கணுமா இல்லை அவங்கவுங்களே வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இல்லைங்க, நான் எல்லாரை விட நான் முக்கியம் இல்லை. ஆக நேர்பட பேசு, புதியதோர் உலகம் செய்வோம், எல்லாம் படித்தோம், எல்லாம் பேசுகிறோம். நிற்க அதற்கு தக. சில சமயம் எங்களுக்கு வர சோதனை பெரிய சோதனை தெரியும்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபோன் வந்தது, புது நம்பராக இருக்கேன்னு எடுத்தேன். வணக்கம் சார், நாங்கள் வேலூர் திருக்குறள் பேரவையிலேருந்து பேசுகிறோம், 15ஆம் தேதி திருக்குறள் விழா நடத்தலான்னு இருக்கிறோம்னா. ரொம்ப சந்தோஷமாகி கேலண்டர் முன்னால் போய் நின்றுட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே 15ஆம் தேதி நம்ம ஃப்ரீயாக இருக்குமான்னு பார்த்தேன். ஃப்ரீயாக தான் இருந்தேன். சரி விழாக்கு தான் கூப்பிட்றாரு போலுன்னு அவர் பில்டப் வேறு பண்ணுறார். இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணுறதா இருக்கும் சார். பண்ணுங்க என்ன. சரி ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்களேன்னா. அப்போ நான் திட்ட முடியாது, ஏன்னா அமைப்பாளர் அடுத்த வருஷமாவது கூப்பிடுவான். நான் நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்களேன்னு திருப்பி கேட்குறான். அப்புறம் வேறு வழியில் நான் சொன்னேன் கிருபானந்த வாரியார்னு. அவன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, சார் அவர் இறந்துட்டார் சார்னா. வேற அப்படின்னா புலவர் கீரன்னு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவரும் இறந்துட்டார். ஃபோனை வச்சுட்டான். ஏன்னா நீ என்ன கேட்ட, நல்ல பேச்சாளர் தான் கேட்டேன். வாரியார் நல்ல பேச்சாளர் இல்லையா. அவனுக்கு என்ன பயம்னா, கொஞ்சம் விட்டா நான் கியாபே விஸ்வநாதம், ஊவே சாமிநாத ஐயர் பேர்லாம் சொல்ல போகிறேன்னு. எப்போதுமே அது ஒரு இயல்பு. சில வேட்டி நமக்கு ஒரு பேச்சாளருக்கு அது ஒரு அறிவு இருக்கும் எப்பவுமே. சில இடத்துல நம்மளை பேச கூட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு டென்ஷனாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. சிரிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கை தட்டுவீங்க. நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார், கை தட்டணும். அவர் சொன்னது அந்த மூளை செல்லு அதெல்லாம் இல்லை. நல்லா கை தட்டினா உங்கள் ஆயுசில் 10 கூடும். அப்புறம் உங்கள் இஷ்டம். இது நான் சொல்லலைங்க, அமெரிக்காவில் ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போலாம் எது சொன்னாலும் அமெரிக்கா ஆய்வுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, தப்பிச்சிடலாம். இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் என் பேச்சை உத்து கவனிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய பேர் ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டு உட்காந்துருக்கலாம். போய் சமாதானம் ஆகலாமா இல்லை நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு. நிஜமாங்க, இந்த மங்கையர் மலர்னு ஒரு புத்தக வெள்ளி விழாவில் போய் பேசினேன் காமராஜாரில். ஃபுல்லாக 1000 பேருக்கு மேலே 1 ஹவர் பேசினேன். பேசி முடிச்ச உடனே அந்த விழாக்குழுவில் பேமெண்ட்டும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. நான் 2 வீலர் வச்சுருக்கேன். கிஃப்ட்டை எடுத்து போய் 2 வீலரில் வச்சு கைநட்டி கொண்டா வச்சுன்னா ஒருத்தர் ஓடி வர்றாரு. சில பேர் நம்ம பேச்சு கேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் பார்த்தாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதுக்காக வராராக்கன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் நின்னேன். கிட்ட வந்தவர் சொன்னார், ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களாண்டாரு. அவரு என்னை மங்கையர் மலருக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்டுன்னு நினச்சினுக்கிறான். நான் இல்லைன்னு. அப்போ கிஃப்ட் ஏதுன்னா நான் சொன்னேன், பேசினேன் கொடுத்தாங்க. யார்கிட்ட பேசினேன் நான்? அவன் நான் ஏஜென்ட்டு தான், உள்ளே யார்கிட்டயோ போய் சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அது யாருன்னு சொல்லிட்டா இவன் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துடுவான். நான் சொன்னேன், சார் நீங்கள் உள்ளதான் இருந்தேன் அப்படின்னா. நான் பேசுனேண்ணா அப்படின்னா. அதாவது உள்ளதான் இருந்திருக்காங்க சார்.
அதனால எத்தனை பேர் gift வாங்க வந்திருக்கான், எத்தனை பேர் இதில் ஏஜென்ட்டு, எத்தனை பேர் சண்டை போட்டு வந்திருக்கோம், எத்தனை பேர் போகிற வழியில் சும்மா உள்ள நுழைஞ்சு வரும் தெரியாது. எத்தனை பேர் படித்ததை சுவாமி விவேகானந்தர் சொல்றார், வாழ்க்கையில் எவ்வளோ படிக்கிறியோ படி, ஆனால் ஒன்று, ஏதாவது ஒன்று, ஒரு கருத்து, அந்த கருத்தில் நில்லு, அதான் உன் வாழ்க்கையாக வச்சுக்கோ. ஏதாவது ஒரு கருத்து. சார் எல்லாருமே போய் சொல்லக்கூடாது, முடியவே முடியாதுங்க. இல்லை, முடியவே முடியாது. எல்லாம் முடியாததெல்லாம் நிறைய இருக்கு, ஆனால் நம்மளால முடிகிற சிலது இருக்கு. சின்ன சின்ன விஷயம். பிறர் மனசு புண்படாம இனிமேல் பேசணும்னு முடிவு பண்ணுங்களேன், முடியும். அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியும். ஏதாவது ஒன்று. சார் வள்ளுவர் ரொம்ப தெளிவான மனுஷங்க, ரொம்பலாம் சொல்லலை, கம்மி. 1333 1330 குறளோட நிறுத்தினாரு. ஒன்று ஒன்னே முக்காடி போதும். நீங்க எந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, எந்த அறிஞனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோ சமூகத்திற்கோ ஒரு கருத்தை சொல்ல வருகின்ற பொழுது அவன் அதை நேரில் பார்த்திருக்க வேண்டும். அப்படிதானே? இப்ப வள்ளுவர் வாழ்ந்த காலம் சரி, வள்ளுவர் பாருங்க, புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளுவர் காலத்தில் சாப்பிட்ருக்கான். கள்ளுண்ணாமைன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாக் இருந்திருக்கு. பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஆளுங்க அப்போ வந்திருக்கான். ஏன்னா பார்த்தது தான் சொல்ல முடியும். வள்ளுவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தாருன்றதுக்கு ஒரே ஒரு சரித்திர உதாரணமா சொல்றது எது தெரியுமா? அப்ப சென்னைன்றது என்ன தெரியுமா? இப்ப இருக்கிறதல்ல, திருவான்மியூர், திரு அல்லிக்கேணி, திருமயிலை, திருவொற்றியூர், இந்த 4 தான். அப்ப திருமயிலை என்பது கடல் பகுதி. அப்போ வாணிபம் கடல் வழியாக நடந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து பாரதத்திலிருந்து மிளகும் மயில் தோகைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது. அப்ப மயில் தோகை போகிற போது அந்த வண்டியை பார்த்து எழுதுனது தான் பீலிப்பை சாக்காடும் அச்சுறுத்தும் அப்பண்டம் பார்த்து எழுதியிருக்கார். அதனால பார்த்ததை எழுதுகின்ற கவிஞர்கள் நடுவிலே அவர் பார்த்ததை எழுதியிருக்கிறார். அதுல ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் பண்பற்றின. சார் எந்த இலக்கியத்தை எடுங்க, நம்ம இலக்கியங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கு. ஒட்டு மொத்தமா அன்பா இருன்னு மனித குலத்துக்கு சொல்லியிருக்கோம். அதுல யார் சார் நின்னோம்? படிப்படியா தேஞ்சினே வருது சார். சார் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலேயே 10 வருஷம் இருக்கிறவனெல்லாம் எனக்கு தெரியும் சார். அவனே சொல்றான், பிளாட்ல எல்லாம் போய் பாருங்க. நான் சார் யார்கிட்டையும் பேச மாட்டேங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் 10 வருஷம் இருக்கிறானா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார். அதை குவாலிஃபிகேஷன் ஆக்குறாங்க. நான் ரொம்ப ரிசர்வ் டைப். நான் சிரிச்சு பார்த்துருக்கியா சார்? நீ நான் அவனை வெட்டி போட. அதாவது பக்கத்தில் யார் இருக்கானும் தெரியாது, இவன் சிரிக்கவும் மாட்டான். எதுக்குடா இருக்க? சில பேர் நீங்க நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் சார். ஒருத்தர் என்னை பார்த்து எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. உடனே சொல்றான், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்றான். நான் சொன்னேன், ஏன்? ஆமா, நேற்று நைட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட பேசிட்டு போய் படுத்தான், சைலண்ட் அட்டாக்காக போயிட்டான்னா. நான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி கவலை இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்? நான் வெல் செட்டில்டு, வீடு குடும்பம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், எல்ஐசில எல்லாம் பணம் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார். மனசாட்சியமே இல்லை சொல்றான் சார். எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ள நாமினி போய் சேர்ந்துடுறான். அவன் என்னங்க பண்றது சார்? ஒரு மனிதன் நினைத்தால் உங்களை வாழ வைக்க முடியும், ஒரு மனிதன் அன்பால் நினைத்தால் உங்களை வாழ வைக்க முடியும், ஒரு மனிதன் நினைத்தால் நின்ன இடத்துல உங்களுக்கு ஜுரம் வைக்க முடியும். ஜுரம் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தெருவில் அன்னைக்கு பார்த்து ஆஃபீஸுக்கு போற, நின்று எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். இல்லையே. அவன் வேண்டான்னு இழைச்சிருக்க? இல்லையே. டேய், போன மாசத்தோட இந்த மாசம் இழைச்சிருக்கே. நான் எனக்கு அப்பவே லைட்டா ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்க, எனக்கு தெரியாதா? கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்குது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது, பயந்துட்டாங்க. என்னை அட்மிட் பண்ணாம போறதுலன்னு ஒரே முடிவோடு இருக்கிறோம். இல்ல நான் சொல்றேன், இழைச்சிருக்கடா. பிபி இருக்கு? இல்ல. சுகரு? இல்ல. வயசு 51 வரும்.
வரும். ஏண்டாண்ணா எனக்கு வந்துருக்க, நம்ம 2 பேருக்கும் ஒரே என்ன பண்ண சொல்றீங்க சார்? மகாகவி பாரதி சொன்ன பாத்தி ஒண்ணு பண்ணவனடா, பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி. நீ கோயில் கோலெல்லாம் ஒன்றும் கட்ட வேணாம், ஐயோ பாவன்னு நினைக்கிற பாரு, அந்த அன்பு போதும். அன்பு இருக்கா? எல்லா உயிர்களிடம் அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் இலக்கியங்கள். நாம் எப்போவாது அதன்படி நடந்திருக்கிறோமா? இல்லை. நல்லவனுக்கு அர்த்தத்தை மாத்தணும்னே நம்ம தானே சார். நல்லவன் இலக்கியம் சொன்ன அர்த்தத்தையும் நம்ம மாத்திட்டோங்க. நம்மளே எத்தனை பேர் சொல்றோம், அதை பாரு ஏ செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சீட்ல இருக்கிறான் பாரு, ரொம்ப நல்லவன்டா, காசு கொடு வாங்கிட்டான்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவான். அது அடுத்தவன் சொல்றான், அவன் அடுத்த அவன் இன்னும் நல்லவன், வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாங்க. சார் ஒரு திருடங்க மாட்டிக்கினா கோர்ட்டில் நீதிபதி திருஞானா, ஆமாம் சார் நான் 6 மாதம் திருடன் சொன்னா, உத்தமனுக்கெல்லாம் தண்டனை தரீங்கன்னா நீதிபதி பயந்துட்டார். இப்பெல்லாம் நீதிபதிங்க பயப்படுறாங்க. ஏன்பா திருடனு நீயே ஒத்துக்குன, உத்தமன்னு வேற சொல்ற சார். என்ன ஒரு நிமிஷம், என் தொழில் கேவலமான தொழில் நினைக்கிறீங்களா? இல்லை, நோபல் ஒர்க்கு, மிக புனிதமான வேலை எது சார்? மருத்துவம்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஒரு கண் டாக்டர்னா வேண்டிப்பான் கடவுள்கிட்ட, ஊரில் இருக்கிறவங்க கண்ணெல்லாம் குருடாகும்னு வேண்டிப்பான், அப்படி தானே? அப்போ தானே அவனுக்கு பேஷண்ட் வரும். பல் டாக்டர் அப்படி தான் வேண்டிப்பான். ஒரு வழக்கறிஞர் என்ன வேண்டிப்பான்? எல்லாருமே தப்பு பண்ணணும், நம்ம காப்பாற்றணும், நமக்கு காசு வரணும். நான் அப்படி இல்லை, ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் வசதியோடு இருக்கணும்னு வேண்டிப்பேன், ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா தூங்கணும்னு வேண்டுவேன். இவ்வளோ உத்தமமான என்ன ஜெயிலுக்கு போடலாமா? நான் என்ன ஏதாவது ஒன்றை நாம் நின்று இருக்கிறோமா? நிற்க அதற்கு தக ஒன்றும் கிடையாது சார். அடக்கம் யாருக்கு? அமரருள் வைக்கும், அதுல ஒரு பங்கு இல்லை. ரொம்ப ஆணவத்தோட உச்சியில் இருக்கிற மனித சமுதாயம் நாம தான். அட் எனி காஸ்ட் ஜெயிக்கணும் சார்ன்றான். அட் எனி காஸ்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும். சில பேர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த ஆணவம் வரும், எங்கிட்டே சொல்றான் சார், எனக்கே சொல்றான் சார் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே சொல்றான். வள்ளுவன் சொன்னதுல ஒன்னே ஒன்று தான் சரியா செய்கிறோம், என்ன? பொருள் சேருனா அது நல்லா சேர்க்கிறோம் சார். இந்த பணம் மட்டும் வந்துச்சுனாங்க எதை வேணாலும் வாங்கலாங்க, அது உண்மைதான். ஒரு தொகுதியை வாங்கியிருக்கோம். ஆனா சம்பாரி ஈதல் இசைப்பட வாழுதல் அதுல நின்று இருக்கோமா சார்? யாருக்காவது தர்மம் கொடுத்துருக்கோமா? நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார கொடுக்கணும். பிச்சைக்காரன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறான் சார். டேய், அவன் தான் மானவன் வெக்கம் எல்லாம் விட்டுட்டு வரானே, கேட்டான். இவன் அவங்கிட்ட உடம்பு நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடாது. டே, அவன் தான் செய்ய மாட்டேன்னு வந்துட்டானே, இருந்தா போடு இல்லை விடு, உடம்பு நல்லா தானே இருக்கு, ஏதாவது வேலை செய்யக்கூடாது. அவன் தான் மாநாட்டான வரானே. அன்னைக்குங்க ஒரு தொழுநோய்க்கு பிச்சை எடுக்கிறாரு, இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், காசை போட்டு போறது இல்லாம. என்ன தொழுநோயா இருக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சேரக்கூடாது, ட்ரீட்மெண்ட் தருவாங்களேன்னு அவன் சொன்னான். அங்க போய் தான் மோசமாச்சு. நீ துட்டு இருந்தா போடு, இல்லை விடு சார். நம்ம எவ்வளவு கூனி குறுகிட்டோம். விருந்தோம்பலில் ஒரு உச்சத்தில் இருந்த தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இன்விடேஷன்லேயே போறோம். RSVP அப்படின்னா நான் வரல, நம்ம மரியாதையா சொல்லிடு, இலைக்கு துட்டு போட மாட்டோம் சொல்லியிருக்கோம். தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு சார். எதெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சுங்க. திடீர்னு நம்ம படிக்கிறோங்க பேப்பர்ல, சென்னை மாநகரத்துக்கு புதிய கமிஷனர், ஒரு புதிய கமிஷனர் வருகிறார்னா அவரோட வாழ்க்கை வரலாறு போடுறான். 74 IPS பேட்ச், அது இங்க பண்ணார் அங்க பண்ணார்னு கடைசியா ஒரு வரி கொடுக்குறான். இவர் நேர்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றான். அப்ப முன்னால் இருந்தவர், அதுக்கு முன்னால் இருந்தவர், நீதிபதி வாழ்க்கை குறிப்பிலே அதே தான் போடுறான். பயமா இருக்கு.
ஒழுக்கம் என்பது உயிரோடு இருக்க வேண்டும், மனிதனோடு இருக்க வேண்டும். அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அல்ல. அதை எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆக்கினது நம்ம. அதுக்கு காரணம் நிற்க அதற்கு தக இல்லை. உறவுகள் உறவுகள் ஏழையா இருந்தாலும் வந்து உதவுறது உறவுகள். வள்ளுவன் சொல்லிட்டார். வள்ளுவர் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப அப்படி கிடையாது. 3 வருஷம் முன்னால வெள்ளம் வந்தபோது என் வீட்டில் வந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக வடிஞ்சுது. 3 நாள் நொந்து நூலா போனோம். ஒருத்தம் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணவும் முடியாது. 3வது நாள் ஃபர்ஸ்ட் ஃபோனு ஊர்லேருந்து என் சொந்தக்காரன், மாப்பிள்ள தண்ணியாமே அப்படின்னா. உறவு நிற்க அதற்கு தக. ஆமா மொத்தமா மூழ்கிச்சாமே, அந்த குரல் தெரியுது. ஆமா எது வரையும் தண்ணி அப்படின்னா, கழுத்து வரையும். என்ன அடுத்தது சொல்றான், சார் உன் கழுத்து வரியுமா என் கழுத்து வரியுமானா? ஏன்னா என் கழுத்துனா அது 3 அடிங்க, அவன் கழுத்துனா 4.5 அடி. அது தெரியும். அவர் பெரிய மேட்டூர் டேம்ல இருக்கிறார், சொந்தக்காரங்க. ஆமா புதுசா ஒரு எல்சிடி டிவி வாங்கினியா? அது போயிடுச்சு. உடனே ஏய் டிவியும் போயிடுச்சாண்டி, அதாவது ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான் ஒய்ஃபுக்கு. டிவியும் போயிடுச்சு. சார் நான் எவ்வளோ அழிஞ்சேன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா. சோறு அப்படின்னா கவர்மெண்ட்ல போட்டாங்கன்னு. என்ன போட்டாங்க? என்ன போட்டாங்க? மெனு கார்டாட அனுப்புவாங்க மேலேருந்து, டிக்கெட் கொடுன்னு. உறவுகள் போயிடுச்சு. உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கியம் சொன்னது, திருக்குறள் சொன்னது, சீவகசி எல்லாம் தான் சொன்னது. எவன் கேட்டது?